அனைவருக்கும் வணக்கம். ஹாய், நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் முதற்கண் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன? இறைவன் மனிதனாக பிறந்தார். இந்த மனிதனாக பிறந்த இந்த இறைவன் மனிதர்களாகிய நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? மனிதர்களாகிய நாம் அவரை போல மாற வேண்டும். எப்படி? அதைத்தான் மிக தெளிவாக கண்ணதாசன் அவர்கள் கூட சொல்லி வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை ஏற்றலாம். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நம் அனைவருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த மனநிலையை கொடுக்கட்டும். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாம் அனைவரும் வாழையை போல நாம் ஒவ்வொருவருமே எல்லாவற்றையும் பிறருக்காக தர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நம்மையே கையளிக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அதற்கு துணை செய்யட்டும். மூன்றாவதாக, ஓடுகின்ற உருகுகின்ற இந்த மெழுகை போல நாம் பிறருடைய வாழ்விலே ஒளியை ஏற்றுபவர்களாக இருப்போம். கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். இந்த இருள் நிறைந்த இந்த உலகிலே ஒளியை ஏற்றுவதற்கு வந்திருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு நாம் இருக்கக்கூடிய இடத்திலே ஒளியை பிரகாசமாக ஒளிரச் செய்வோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா உங்களுக்கு இனிமையானதாக அமையட்டும். இந்த கிறிஸ்து பாலன் இயேசு உங்களுடைய உள்ளங்களில் வரட்டும். மட்டுமல்லாமல் உங்களுடைய இல்லத்திலே வந்து அமைதியையும் சமாதானத்தையும் அன்பையும் உறவையும் வலுப்படுத்தட்டும். பை.